ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரோஸை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். எனக்கு இன்னும் இந்த கோல்டு இதனால இந்த பாருங்கள், இதெல்லாம் நல்லா கோல்டு ஆகிட்டு ஃபுல்லாக நல்லா வீங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கே தெரியுது. வாய்ஸ் கூட எனக்கு இன்னும் மாறல, ஆயிடுச்சு 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ கூட என் வாய்ஸ் என்ன மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சொல்கிறேன். கோல்டு ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு இது கண்ணெல்லாம் இப்படி வீங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கோல்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இன்றைக்கி ரோஸை வச்சு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 ரோஸு, அதாவது ஒயிட் ரோஸு. இது பக்கத்து வீட்டில் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இதை அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி சோந்து இதெல்லாம் இந்த பூ பாருங்க இப்படியே அந்த செடியில் இருக்கும். இது உள்ளெல்லாம் அந்த மொக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த அளவுக்கு இப்படி ஒரு மாதிரி. சரி, அப்போ நான் சொன்னேன் இது ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையாக இருக்குது, ஒரு 2 ரோஸு வேணுமா இருக்குதுன்னு. சரி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பாருங்கள், இதில் ஃபுல்லு இன்னும் மொக்கு இருக்குது, இன்னும் இது மலரவே இல்லை. இருந்தாலும் இது ஒரு மாதிரி வெயிலுக்கு இந்த டைமில் எல்லாம் சோர்ந்து போயிட்டு இருக்குது. அடுத்து பீட்ரூட்டு பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். பீட்ரூட் பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, அது போய் பாருங்கள். என்கிட்ட இல்லாத குறைக்க நான் பீட்ரூட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ரெடி பண்ணேன். இந்த உடம்பு செய்யாததுனால நான் எதுவுமே ரெடி பண்ணல. அடுத்து ரோஸ் வாட்டர், இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ ஸ்கின்னை மாறுறதுக்கு இந்த ரோஸும் இது வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா இது வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபேஸ் பேக்கு. ஏன்னா நான் இந்த ரோஸில் க்ரீம் செஞ்சு உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். க்ரீம் எந்த ரோஸ் கிடைக்குதோ, ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எந்த ரோஸ் கிடைக்குதோ அந்த ரோஸில் க்ரீமை செஞ்சு நைட்டான க்ரீம் அப்ளை பண்ணிக்குவேன். முகம், என் கழுத்து, எந்த கை கால் எப்படி இருந்தாலும். ஆனால் ஃபேஸ் மாஸ்க் மட்டும் நான் பண்ணேன்னா வீக்லி ஒன்ஸு. அது எந்த ரோஸ் இருந்தாலும் சரி, இந்த ரோஸ் தான் இல்லை. அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லா ரோஸும் நான் மார்க்கெட் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ரோஸ் இருக்குதோ, அது தூளாக இருக்கட்டும், இல்லை நல்லா மொக்காவாக இருக்கட்டும், இல்லை மலர்ந்துட்டு, இந்த மாதிரி ரோஸ் எது கிடைச்சாலும் சரி வாங்கிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அதில் நல்லா மைல்டு பவுடராக அடித்து வச்சுக்கணும்னா எப்போ இருந்தாலும் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு நம்ம செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோஸில் தான் பண்ணணும்னு இல்லை, எல்லா ரோஸும் இயற்கையான வளர்ச்சி அது. அதனால கண்டிப்பாக எல்லா ரோஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த ரோஸ் தான் அரைச்சி வைக்கணும் இல்லை, அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் எது இருக்குதோ அது கூட நீங்கள் வாங்கி நல்லா காய வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வெயில் டைமில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயில். அதே நீங்கள் மொட்டை மாடியிலே சரி, உங்கள் வீட்டை டெரஸ் செஞ்சு அங்கெல்லாம் வைக்காதீங்க. வீட்லேயே ஒரு காட்டன் துணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயில் நம்ம வீட்டுக்கிட்டே அடிக்கும். அந்த டைமில் வெயிலில் வச்சுட்டு எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம கழுவி அந்த தூசி டஸ்டெல்லாம் திரும்பி அதில் செஞ்சோம், அதனாலேயே நம்ம முகத்துக்கு ப்ராப்ளமு, இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ப்ராப்ளம் கொடுக்கலாம் இல்லைங்களா. இப்போ இது ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து தண்ணி வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு இந்த 2 ரோஸை பிச்சு போட்டுக்கிறேன். போட்ட பிறகு இந்த ரோஸை நல்லா கழுவி எடுத்துடணும். ஒரு தண்ணிக்கு 2 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா நம்ம கல்லில் போட்டு, நான் கல்லில் போட்டு தான் அரைச்சிக்கிறேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். நான் கல் வச்சுருக்கிறேன், அந்த கல்லில் தான் நான் இடிச்சிக்கிறேன். காட்டுற பாருங்கள் கல் பாருங்க, இந்த மாதிரி கல். ஏன்னா இது கொஞ்சம் தேவைன்றதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற நேரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடிச்சுட்டு அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் ரோஸில் பீட்ரூட் பவுடரை வச்சு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். ரோஸ் வாட்டர்ன்றது இன்னும் பன்னீர் தண்ணின்றது ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. பாருங்கள், இது ரோஸ் ஒரு வாட்டிக்கு 2 தடவை தண்ணியில் கழுவி ஆயிடுச்சு. இப்போ இந்த கல்லை வச்சு இதை நல்லா இடிச்சுக்கணும்.
ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இப்போ இது இருக்கும் போது கொஞ்சம் ஒரு ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும்னா நல்லா கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும். அதுக்காக அளவுக்கு மீறியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்ரு. ஏன்னா ஏற்கனவே ரோஸ்லேயே நம்மளுக்கு தண்ணி வரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ண போதும், ரொம்ப வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் இருக்கிற ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 டைம் தான் போட போகிறேன். ஏன்னா ஃபுல் வாரெல்லாம் போடுறதில்ல. எந்த ரோஸ் இருந்தாலும் சரி, நான் அதை எடுத்து ஜூஸ் எடுத்து ஃபேஸ் பேக்கோ இல்லை ஃபேஸ் க்ரீமோ, ஃபேஸ் பேக் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் நான் ரோஸுங்களை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும்னா இந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதில் நான் சேர்க்க வேண்டியது வேறு பீட்ரூட்டு பவுடர் தேவையான அளவுக்கு. அதாவது நான் ஃபேஸ் பேக்குக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அது ஃபஸ்ட்டு கலக்கிட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேண்டாம் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூனுக்கு பீட்ரூட் பவுடர் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இது நான் காலையில் ஒரு டைம் அப்ளை பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். திரும்ப நைட்டு ஒரு தடவை தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம முகத்தை கழுவி எடுத்தோம்னா வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நான் அப்ளை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இது பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணு இப்படி. ஏன்னா அப்போ தான் அந்த பேக் நம்ம ரெடி பண்ணியிருந்து நம்ம முகத்தில் ஒட்டும், ஸ்கின்னுக்கும் ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி இந்த கண்ணு கீழே. அதுக்காக ரொம்ப ஜோராக இது பண்ணாதீங்க, லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் பண்ணணும். உங்கள் கழுத்து கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ண பிறகு இப்போ இந்த பேக்கை இப்படி தடவிடணும் அது மேலே. இது வேற 2 டைம் தான், காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அந்த பன்னீர் ரோஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் நல்லா ஒரு க்ளோனஸ் பண்ணி கொடுக்குதுன்னா சொல்லவே வேண்டாம். அதனால தான் நான் எந்த ரோஸ் கிடைச்சாலும் விடுறதில்ல. யார் வீட்டிலாவது பக்கத்தில் கூட ரோஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த ஆண்டி அந்த ரோஸ் ஒரு 2 கொடுங்க, எனக்கு தேவையாக இருக்குது. அவங்களுக்கு தேவை நான் யூடியூப் பண்ணுறேன்னு. அவங்க யூடியூப் பண்ணுறதுக்காக ஃபேஸ் பேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு எனக்கு அதிகமாக வேணும்னா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, இல்லை யாருன்னா இங்கே போகிறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். பாருங்க, இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டோம்னா அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா இப்படி இவ்வளோ தாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு நம்ம முகத்தை கழுவி விட்ட பிறகு எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காலையில் நைட்டு உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் தினம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வீக்லி 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா அந்த ரோஸில் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால் நான் வெறும் வீக்லி ஒன்ஸ் காலையிலே நைட் யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ நான் போய் என் முகத்தை கழுவிட்டு வந்து காட்டுறேன். எவ்வளோ ஒரு பிரைட் பண்ணி கொடுக்குது, க்ளோவாக தெரியுது பாருங்கள் ஸ்கின்னு. கழுவிட்டேன் வந்தாச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. நல்ல ஒரு பிரைட்னஸும் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ரோஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணணும், இந்த மாதிரி ரோஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு எல்லாம் கழுவி நல்லா கழிச்சா, அது வாடிட்டு இருந்தாலும் சரி காஞ்சு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ் பண்ணாதீங்க. நான் எப்படி என்னென்ன ரோஸ் கலெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. நாளைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்கோ, அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, பார்க்கலாம். பாய். ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபேஸ் பேக்கை.